Mexican Princess Resort. சின்ன சின்ன ஹட் மாதிரி போட்டிருக்கிறேன். இந்த கழுகுக்கு காலில் சலங்கை கட்டியிருக்கு. வைபவே இல்லை. அங்கே பெரிய சைஸ் நடக்குது.
ரவுண்ட். இது ஒரு செக்ஷன். இது ஒரு செக்ஷனாக இருக்குது. நாங்கள் இருக்கிறது வந்து கிராண்ட் சன்செட் பிரின்சஸ். இந்த பில்டிங்கில் நாங்கள் இருக்கிறோம், இந்த பில்டிங்கில். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். இது என்ட்ரன்ஸ். இதில் வந்து அப்படியே போனால் இப்படியே நீளமாக போகுது. அவ்வளோ பெரிய இடம். அதில் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, பீச் இருக்குது, இந்த நீளமாக இருக்கிறதெல்லாம் ஸ்விம்மிங் பூல். அங்கே போனீங்கன்னா அந்த ப்ளூவாக இருக்கிறது பீச். பெரிய பில்டிங், எத்தனையோ ரூம்ஸுகள் இந்த இடத்துல இருக்குது. சரியான பெரிய இடம். நடந்து போனால் அவ்வளோ பெரிய இடம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராபிக்கல் வெதர். ஒவ்வொரு ஹட்டெல்லாம் தண்ணிக்குள்ளே ஹட் இருக்கும். ரிலாக்ஸாக ஒவ்வொரு தரம் இருக்கிறதுக்கு ரிலாக்ஸாக செய்து வச்சுருக்குறாங்க. நல்ல க்ளீனாக ஒவ்வொரு நாளும் இந்த தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்ல இதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓலை மாதிரி புல். ஸோ நல்ல கூலாக இருக்கும். சுத்த வர தண்ணி. நல்ல ஒரு அழகான இடமாக தான். நல்ல ஒரு அழகானமான இடம். அழகாக இருக்குது. நிறைய எக்ஸோரா, நிறைய பூமரங்கள், நிறைய ஃபார்ம் ட்ரீஸ், நிறைய அனிமல்ஸ் கூட இருக்கிறது. அனிமல்ஸுகள் எல்லாம் அந்த நேச்சுரலாகவே செய்திருக்கிறபடினால அது எல்லாம் அந்த அது பாட்டுக்கு தன் பாட்டுக்கு தாங்களே போய் கொண்டிருப்பினோம். அனிமல்ஸ் எல்லாம் ஒரு பயம் இல்லை, மனுஷருக்கு ஒன்றும் செய்யாது. உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த மெக்சிகோன்ற இடத்துல வந்து கான்கூன் என்ற இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். பெரிய இடம். சாப்பாடெல்லாம் இங்கே வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி, ஃப்ளைட் டிக்கெட், அக்காமடேஷன், சாப்பாடெல்லாம் பார்த்தா எவ்வளவு பஃபே மாதிரி எவ்வளவு தாராளமாக எனிதிங் எடுத்து சாப்பிடலாம். கையில் ஒரு இதை கட்டி விடுவாங்க எல்லாருக்கும். வந்ததும் கையில் இப்படி ஒரு இதை கட்டி விட்டுருவாங்க. அதனால் வந்து இது கட்டியிருக்கிறபடினால எனிதிங் போய் நீங்கள் சாப்பிடலாம், சொல்லலாம். எனிதிங் சாப்பாடு பலவிதமான வெரைட்டி. ஒவ்வொரு நாளும் ஈவினிங்ஸில் வந்து மியூசிக் ஷோ, டான்ஸ் ஷோ அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கோம். தனிப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. அதில் புக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அதுவும் ஃப்ரீ தான். நீங்கள் அதை புக் பண்ணணுமோ இல்லையா, அது அந்த ஸ்பெஷல் மெனு உங்களுக்கு அது ஸ்பெஷலாக. இங்கேனா பஃபே எனிதிங் எடுத்து சாப்பிட்லாம். அங்கே போனால் அந்த மெனுவில் இருக்கிற நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த இடத்துக்கு தூர இடத்துக்கு இந்த இடத்த சுற்றி காட்டுறேன்டா ஒரு நாளைக்கு போதாது. அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ பெரிய வாக். இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்போம், என்னென்ன எங்கெங்கே இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி. எல்லாமே இருக்குது. ஜிம் இருக்குது, கிட்ஸ் கிளப் இருக்குது, ஃபோட்டோ ஷாப் இருக்குது, எல்லாமே இருக்குது. சுவெனியர் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. எவ்வளோ தூரம்னு பாருங்கள், எவ்வளோ தூரம். ஆனால் வெரி க்ளீனாக வச்சுருக்கிறோம். எல்லா இடமே அவ்வளோ சுத்தமாக இருக்குது. நல்ல க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பினோம். எப்போ பார்த்தாலும் இந்த கார்டன் எல்லாம் அந்த மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல க்ளீனாக இருக்குது. எனிதிங் வேணுமென்றாலும் கிடைக்கும். இது பெரிய ஸ்விம்மிங் பூலில் எவ்ரிடே ப்ரோக்ராம்ஸ் இருக்கு.
இந்த 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 இதெல்லாம் அப்படியே நேச்சுரலாகவே இந்த மரங்களுக்குள்ளே இருக்கும். எதுவுமே ஹார்ம் பண்ணாது யாரையும். தன்பாட்டுக்கு அது வந்து போயிட்டு இருக்கும். இது இந்த ரிசார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடல். இதில் நிறைய நேற்று நாங்கள் குளித்தோம். இன்றைக்கு கொஞ்சம் அலைகள் கூட இருக்குது. இதில் இந்த கடல் பாசி மாதிரி இந்த கிளீனாக தானே இருக்கும் உள்ளுக்கு. அது ஒரு மாதிரி இருக்குதானே. இது கடல், இது பார்க்க அப்படி இருக்குது. அதெல்லாம் அவங்க இழுத்து எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. இந்த கரையெல்லாம் அவங்க எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. இந்த கடலில் அந்த கடல் பாசி மாதிரி கடலுக்குள்ளே இருக்கிற அந்த இது இங்கேயே கரையில் அடைஞ்சிருக்குது. அதெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அது நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு வந்தாலும் எங்களில் மேலெல்லாம் ஒட்டாது, விழுந்துடு. ஸோ நேற்று நாங்கள் இதெல்லாம் கடலில் ஸ்விம் பண்ணினோம். இன்றைக்கு அலைகள் கொஞ்சம் கூடவாக இருக்குது. ஆனாலும் மேலெல்லாம் ரெஸ்கியூ பண்ணுறாங்க. மேலே இதுக்கினா இருந்து பார்த்துக்கொள்ளினா நல்ல கூலாக இருக்குது. கடற்கரையை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய ஹட்டுகள் இருக்குது. Come up with like a lime or anything. I walked up there and I was like, hey, it's probably too low. And he's like, you know my nickname. What's funny is I was talking to him and there were 2 other servers and they're like, over here. And I was like, நிறைய ராக்கூன் இங்கே இருக்குது. ஜனங்கள் ஒன்றும் செய்யுதில்லை. அது தானே அதில் எல்லாருடையும் சேர்ந்துருந்து அங்கே பாருங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்குது. அதுக்குள்ள மெக்சிகோ ராக்கூன். ஆயத்தப்படுத்துகிறாங்க பீச் வாலிபாலுக்கு. கீழே அந்த யாங்கிள் மாதிரி இருக்குது. கீழுக்கு அதனால் பாலை போட்டிருக்குன்னா இதுக்குள்ள அந்த அனிமல்ஸ் எல்லாம் உள்ளுக்கு அவங்க தங்களோட பாட்டுக்கு ஓடி திரிவினா. mud trap. அதான் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் தங்களோட பாட்டுக்கு இருக்குது. வாழை மரம் இருக்குது இங்கே. இப்போ கொஞ்சம் முழக்கமாக இருக்குது. கொஞ்சம் மழை தூறுறதாக இருக்குது. மழை தூறி கொண்டிருக்குது. கொஞ்சம் பார்த்திங்கன்னா செவ்லனி எல்லாம் மரத்தில் இருக்குது. செவ்லனி க்ரீன் இருக்குது. சில்ட்ரன்ஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த பக்கத்துக்கு போனால் சில்ட்ரன்ஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. போனால் சில்ட்ரன்ஸுக்கு புறம்பாக இருக்குது. சில்ட்ரன்ஸுக்கு கிளப் இருக்குது. ப்ளே பண்ணி மியூசிக் போடுறேன்.
எகிப்தில் இருக்கிறது. பிரமிட் மாதிரி தான் இந்த பில்டிங்ஸையும் கட்டியிருக்கிறாங்க. அங்கேருந்து பார்த்தா இந்த அப்படி அதில் இருக்குது. பெரிய ரிசார்ட். மழை வந்ததால் மழையில் நனைஞ்சு வர வேண்டியிருந்தது. அவ்வளோ பெரிய இடம். வேலை செய்கிறவருடைய யூனிஃபார்ம் ட்ரெஸ் ஒயிட். எல்லோரும் இதே யூனிஃபார்ம் தான் உடுத்திருப்பாங்க. ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுறதுனாலும் சரி, க்ளீன் பண்ணுறதுனாலும் சரி, எல்லாத்துக்குமே அவர்களுக்குன்ற அந்த யூனிஃபார்ம் இருக்குது. செய்து கொள்வாங்க.